உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ஒரு பெரிய தொகையை யாராவது திருடினால் நீங்க பதறுவீங்க இல்ல? ஆனா வருஷ கணக்கா நீங்க சேமிச்ச பணம் உங்க கையில இருந்து உங்களுக்கே தெரியாம மெல்ல மெல்ல கையில இருந்து நழுவி போயிட்டு இருந்தா நம்புவீங்களா? நிறைய பேர் இதை கவனிக்கவே மாட்டாங்க. கவனிக்கும் போது அந்த பணத்தோட வேல்யூ ஏற்கனவே கரைஞ்சி இருக்கும். 29+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் தினமும் பாக்குற ஒரு மிஸ்டேக் இது. நீங்களும் இந்த தப்பை பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இப்பவே இத பாருங்க. ரெண்டு வருஷம் LIC பிரீமியம் கட்டிட்டீங்களா? திடீர்னு நிறுத்திட்டீங்களா? நீங்க கஷ்டப்பட்டு கட்டின அந்த 1 லட்சம் ரூபாய் சேஃபா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை அதோட வேல்யூ நீங்க நினைக்கிறத விட ஏற்கனவே குறைஞ்சிருக்கலாம். பாருங்க, இந்த தப்ப 2026ல எக்கச்சக்கமான பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, இது பத்தி யாரும் சரியா புரியுற மாதிரி சொல்றதே இல்ல. வாங்க, இன்னைக்கு உங்க பணத்துக்கு உண்மையில என்ன ஆகும், நீங்க அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு நம்ம தெளிவா பார்க்கலாம். சரி, இத நாம நேரடியா ஒரு கதை மூலமாவே புரிஞ்சுக்குவோம். அப்போதான் நல்லா கனெக்ட் ஆகும். ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம். அவங்க கரெக்டா 3 வருஷம் 1 மாசம் கூட தவறாம பிரீமியம் கட்டிட்டு வராங்க. ஆனா பாருங்க, வாழ்க்கையில எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? திடீர்னு ஒரு எமர்ஜென்சி, கையில காசு இல்ல, அதனால பிரீமியம் கட்டுறதை நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவங்க மனசுல என்ன நினைச்சாங்க? சரி, இப்போதைக்கு நிறுத்தலாம், இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதும் திரும்ப கண்டினியூ பண்ணிக்கலான்ட்டு ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க. ஆனா நிஜம் என்ன நடந்துச்சு தெரியுமா? அவங்க இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அந்த பாலிசி லேப்ஸ் ஆயிடுச்சு. லேப்ஸ்னா என்ன? சிம்பிளா சொன்னா அந்த பாலிசி மொத்தமா செயலிழந்து போச்சு, காலி. ஓகே, இப்ப இந்த கதையில இருந்து சில முக்கியமான வார்த்தைகளை நாம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. கிரேஸ் பீரியட்னா என்ன, லேப்ஸ்னா என்ன, பெய்ட் அப் வேல்யூன்னு சொல்றாங்களே அது என்ன? இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க சரியான முடிவை எடுக்க முடியும். வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல கிரேஸ் பீரியட். ரொம்ப சிம்பிள். நீங்க பிரீமியம் கட்ட வேண்டிய கடைசி தேதி முடிஞ்சிடுச்சுன்னு வைங்க. அதுக்கப்புறமும் ஃபைன் எதுவும் இல்லாம கட்டுறதுக்கு கம்பெனி கொடுக்கற எக்ஸ்ட்ரா டைம் தான் இது. சரி, அந்த எக்ஸ்ட்ரா டைம்லயும் உங்களால கட்ட முடியலன்னா அப்போதான் பாலிசி லேப்ஸ் ஆகும். அதாவது பாலிசி இனிமே ஆக்டிவா இல்ல. அதுல கிடைக்க வேண்டிய எந்த ஒரு பெனிஃபிட்டும் கவரேஜும் இனிமேல் உங்களுக்கு கிடைக்காது, எல்லாம் ஸ்டாப். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எல்லா நேரத்திலும் பாலிசி லேப்ஸ் ஆயிடாது. நீங்க ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு, அதாவது மினிமம் ஒரு 2-3 வருஷத்துக்கு பிரீமியம் கட்டிட்டு அதுக்கப்புறம் நிறுத்தினீங்கன்னா அது பெய்ட் அப் பாலிசியா மாறிடும். பெய்ட் அப்னா உங்க பாலிசி உயிரோட தான் இருக்கும், ஆனா அதோட சம் அஷ்யூர்ட், அதாவது அதோட மொத்த மதிப்பு நீங்க எவ்வளோ கட்டியிருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி குறைஞ்சிரும். இன்னும் தெளிவா புரியறதுக்கு ஒரு உதாரணம் பாப்போமா? நீங்க வருஷத்துக்கு 50,000 ரூபாய் பிரீமியம் கட்டுறீங்க. 2 வருஷம் கட்டியிருக்கீங்க. அப்போ மொத்தம் நீங்க கட்டினது 1 லட்சம் ரூபாய், சரிதானே? இப்போ நீங்க பாலிசியை கண்டினியூ பண்ண முடியல, அதனால சரண்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது பாலிசிய மொத்தமா க்ளோஸ் பண்ணி பணத்தை எடுக்க போறீங்க. கேள்வி இதுதான், நீங்க கட்டின அந்த முழு 1 லட்சம் ரூபாயும் உங்க கைக்கு திரும்ப வருமா? கண்டிப்பா கிடைக்காது. இதுதான் நிறைய பேர் ஏமாந்து போற இடம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரண்டர் வேல்யூங்கிறது நீங்க கட்டின பணத்தை விட எப்போதுமே ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சில சமயம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு கம்மியா இருக்கும். அது உங்களுக்கு ஒரு நேரடியான நஷ்டம். சரி, அப்போ நீங்க எத்தனை வருஷம் பிரீமியம் கட்டிட்டு நிறுத்துறீங்கன்றத பொறுத்து என்னென்ன நடக்கும், இதை நாம ஒரு 3 கேஸா பிரிச்சு பார்க்கலாம். நீங்க இதுல எந்த கேட்டகரியில வரீங்கன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த டேபிள பாருங்க. கேஸ் நம்பர் 1. நீங்க வெறும் 1 இல்ல 2 வருஷம் மட்டும் பிரீமியம் கட்டிட்டு நிறுத்தினீங்கன்னா உங்க பாலிசி நேரா லேப்ஸ் ஆயிடும். உங்க பணம் கிட்டத்தட்ட மொத்தமா போன மாதிரி தான். ரொம்ப கஷ்டம். கேஸ் நம்பர் 2. ஒருவேளை நீங்க ஒரு 3 வருஷத்துல இருந்து 5 வருஷம் வரைக்கும் கட்டிட்டு நிறுத்துறீங்கன்னு வைப்போம். இப்போ உங்க பாலிசி பெய்ட் அப் ஸ்டேட்டஸ்க்கு போயிடும். அதாவது உங்க பணம் முழுசா போகாது, ஆனா பாலிசியோட மதிப்பு குறைஞ்சிடும். இது ஓரளவுக்கு பரவாயில்ல. கேஸ் நம்பர் 3. நீங்க ரொம்ப வருஷம் கட்டிட்டு நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பெய்ட் அப் வேல்யூ கிடைக்கும். சில பாலிசில அந்த பாலிசியை வச்சே கடன் வாங்குற ஆப்ஷன் கூட உங்களுக்கு இருக்கலாம். சரி, பணம் கட்ட முடியலன்னு நிறுத்தும் போது மக்கள் பொதுவா செய்யற மிகப்பெரிய தவறுகள் என்னென்ன தெரியுமா? இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். 3 பெரிய தப்பு, ஆனா அதனால வர நஷ்டம் ரொம்ப பெருசு. 1, பெய்ட் அப் வேல்யூ எவ்வளவுன்னு செக் பண்றதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு பாலிசியை சரண்டர் பண்ணிடுறது. 2, அதே பாலிசி மேல லோன் எடுத்து பிரீமியத்தை கட்டலாமேங்கிற ஆப்ஷனை யோசிச்சு கூட பார்க்காம விடுறது. 3, பாலிசி லேப்ஸ் ஆனா கூட அது திரும்பவும் உயிர்ப்பிக்க ஒரு டைம் கொடுப்பாங்க, அதுக்கு பேரு ரிவைவல் பீரியட். அந்த முக்கியமான டைமை மிஸ் பண்ணிடுறது. இந்த 3 தப்பும் உங்க பணத்தை நேரடியா கரைச்சிடும், ஜாக்கிரதை.
அப்போ என்னதான் பண்றது? சரியான முடிவை எப்படி எடுக்கிறது? பிரீமியம் கட்ட முடியலன்னு முடிவு பண்ணிட்டா உடனே பாலிசியை நிறுத்துறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள். நிறுத்துற முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 கேள்வியை மட்டும் கேளுங்க. நம்பர் 1, என்னோட பாலிசியோட இப்போதைய பெய்ட் அப் வேல்யூ எவ்வளவு? நம்பர் 2, எனக்கு இந்த பாலிசி மேல லோன் வாங்குற ஆப்ஷன் இருக்கா? நம்பர் 3, ஒருவேளை பாலிசி லேப்ஸ் ஆயிட்டா ரிவைவல் பீரியட் இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? இந்த 3 கேள்விக்கான பதில் உங்க கையில இருந்தா நீங்க தப்பான முடிவை எடுக்கவே மாட்டீங்க. என்னோட அனுபவத்துல நான் பல வருஷமா பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா, பண விஷயத்துல மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு தான் முடிவு எடுக்கிறாங்க. ஐயோ கட்ட முடியலேன்னு உடனே சரண்டர் பண்ணிடுறது. தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. நம்பர்ஸ பாருங்க, உங்க பாலிசி டாக்குமெண்ட் எடுத்து பாருங்க, கணக்கு போட்டு பார்த்து அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்க. 3 சதாப்தங்களாக பல குடும்பங்களின் நிதி பயணத்தை அருகிலிருந்து பார்த்தவன் என்ற முறையில் நான் சொல்கிறேன், பண விஷயத்தில் மிகப்பெரிய எதிரி அறியாமை. யாரோ ஒருவர் சொல்வதை கேட்டு அவசரமாக முடிவு எடுக்காதீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு ரூபாயும் உங்களுடைய எதிர்காலம். அதை சரியான முறையில் கையாள தேவையான தெளிவு இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு கிடைத்து இருக்கும் என்று நம்புகிறேன். நண்பர்களே, அறிவோடு செயல்படுங்கள். உங்கள் செல்வத்தை நீங்களே வழிநடத்துங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் பணத்தை உங்களை விட வேறு யாரும் நல்ல பார்த்துக்க முடியாது. நன்றி.